62வது சங்கீதம். தேவனையை நோக்கி என் ஆத்துமா அமர்ந்திருக்கிறது, அவரால் என் இரட்சிப்பு வரும். அவரே என் கண்மலையும் என் இரட்சிப்பும் என் உயர்ந்த அடைக்கலமானவர். நான் அதிகமாய் அசைக்கப்படுவதில்லை. நீங்கள் எதுவரைக்கும் ஒரு மனுஷனுக்கு தீங்கு செய்ய நினைப்பீர்கள்? நீங்கள் அனைவரும் சங்கரிக்கப்படுவீர்கள். சாய்ந்த மதிலுக்கும் இடிந்த சுவருக்கும் ஒப்பாவீர்கள். அவனுடைய மேன்மையிலிருந்து அவனை தள்ளும்படிக்கு அவர்களை ஆலோசனை பண்ணி அபத்தம் பேச விரும்புகிறார்கள். தங்கள் வாயினால் ஆசீர்வதித்து தங்கள் உள்ளத்திலே சபிக்கிறார்கள். அவரே என் கண்மலையும் என் இரட்சிப்பும் என் உயர்ந்த அடைக்கலமானவர். நான் அசைக்கப்படுவதில்லை. என் இரட்சிப்பும் என் மகிமையும் தேவனிடத்தில் இருக்கிறது. பலனான என் கண்மலையும் என் அடைக்கலமும் தேவனுக்குள் இருக்கிறது. ஜனங்களே, எக்காலத்திலும் அவரை நம்புங்கள். அவர் சமூகத்தில் உங்கள் இருதயத்தை ஊற்றி விடுங்கள். தேவன் நமக்கு அடைக்கலமாய் இருக்கிறார். மாயும் மேன்மக்கள் பொய்யுமாமே தராசிலே வைக்கப்பட்டால் அவர்கள் எல்லோருக்கும் மாயும் லேசானவைகள். கொடுமையை நம்பாதிருங்கள், கொள்ளையினால் பெருமை பாராட்டாதிருங்கள், ஐஸ்வர்யம் விருத்தியினால் இருதயத்தை அதன் மேல் வைக்காதீங்கள். தேவன் ஒரு தரம் விளம்பினார், 2 தரம் கேட்டிருக்கிறேன். வல்லமை தேவனுடையது என்பதே, கிருபையும் உம்முடையது. ஆண்டவரே தேவரே, அவனவன் செய்கைக்கு தக்க பலன் அளிக்கிறேன். கிருபையும் உம்முடையது. ஆண்டவரே தேவரீர், அவன் செய்கைக்கு தக்க பலன் அளிக்கிறேன். ஏற்கனவே நதியிலன்னு பார்த்தோம் 61 68 வரைக்கும் தேவனுடைய பாதுகாப்புக்குள்ள தன்னை மறைத்து கொண்டு தீயவர்களை குறித்த ஒரு தெளிவை ஏற்படுத்திட்டு இருக்கிறார் சங்கீதக்காரன். தீயவன் அப்படி ஆக்சுவலா இந்த சங்கீதம் அவர் எந்த நேரத்துல எழுதியிருப்பாருன்னு சொன்னா, இந்த 36ஆம் சங்கீதத்தையும் இதையும் எல்லாமே ஒத்து போக முடியும். அது அப்சலோன் தனக்கு எதிராக யுத்தம் செய்து அந்த சூழ்நிலையில எழுதி இருக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கப்படுகிற அந்த சங்கீதம். இந்த சங்கீதம் அப்படின்னு சொல்லும்போது ஒரு அதாவது என்ன சொல்லி இருப்பாருங்க, தேவனை நோக்கி என் ஆத்துமா அமர்ந்திருக்கு, அவராலே என் ரட்சிப்பு வரும். அதாவது கான்பிடன்ஸ். எந்த நிலையிலையும் தனக்கு ஒரு நம்பிக்கை, ஒரு என்ன சொல்றது, அதாவது வீட்டுக்குள்ள எங்க இருந்து எந்த சூழ்நிலையில எந்த போராட்டம் எழுப்பி வந்தாலும் தன்னுடைய நம்பிக்கையெல்லாம் தனக்கு மேல இல்ல, கர்த்தர் மேல. வேறொரு வகையான ஒரு படையின் மேல இல்ல, வேற தேவன் மேல தன்னுடைய நம்பிக்கை, அதான் கான்பிடன்ஸா இருக்கும். இப்போ நமக்கு அப்படி ஒரு சூழ்நிலை வரும்போது நம்ம கான்பிடன்ஸமா இருப்போமான்னு சொன்னா, நமக்கு அவ்வளவு தெளிவா இது இப்போ வீட்டுக்குள்ள இருந்தே தாவீதுக்கு எதிராக போராடும் போதும், யுத்தத்தை ஆரம்பித்த போதும், எல்லாரும் தெரிஞ்சவங்க யுத்தம் ஆரம்பிச்சு அது ரொம்ப கஷ்டமா இருக்கும். தெரியாதவங்க வருவதுக்கும் தெரிஞ்சவங்க வரும் வித்தியாசமானது. அந்த எந்த நிலைமையிலையும் தன்னுடைய நம்பிக்கை கர்த்தர் மேல, அதான் முக்கியம். எந்த நிலைமையிலையும் அது போராட்டங்கள் எது வந்தாலும் சரி, அதாவது பாதுகாப்பு எனக்கு கர்த்தர் கையில தான் இருக்கு. பாதுகாப்பு தேவனுக்குள் மட்டும்தான் தனக்கு பாதுகாப்பு இருக்குன்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு தெளிவுகளை இந்த 61 68 வரைக்கும் உள்ள சங்கீதம் சொல்லிட்டே இருக்கும். சரி, இப்ப அங்க என்ன பார்க்கிறோம், தேவனை நோக்கி என் ஆத்துமா அமர்ந்திருக்கிறது. எந்த நேரத்துல தனக்கு தம் பிள்ளையே யுத்தத்தை ஆரம்பித்திருக்கிற நேரத்துல அவராலே என் ரட்சிப்பு வரும் அப்படின்னு சொல்லிட்டு
தன் நம்பிக்கைய சங்கீதக்காரன் சொல்றாரு. இது யாருக்கு யார் மூலமா இது தலைப்பு என்னதுன்னு பாத்தீங்கன்னா, எதுவும் என்னும் ராக தலைவனுக்கு தாவீது அளித்த பாடலில் ஒன்று அப்படின்னு போட்டுருவோம். இந்த எதுவும் அப்படின்னு சொல்றது யாரு? அவாசி 1/4/25 1வது வருஷம். ஒன்னு 4/25. மேலும் சுரமண்டலங்களாலும் தம்பூர்களாலும் கைத்தாளங்களாலும் தீர்க்க தரிசனம் சொல்லுகிற ஆசாப், ஏமான், ஏதூன் என்பவர்களின் குமாரரில் சிலரை தாவீது தேவாலய சேனைகளின் பிரபுக்களுக்கு ஊழியத்திற்கென்று பிரித்து வைத்தார்கள். தங்கள் ஊழியத்தின் கிரியைக்கு குறித்து வைக்கப்பட்ட மனுஷர்களின் தொகையாவது. சரி, இப்ப இது யாரு பாப்பா? எதுவும் என்னும் ராக தலைவனுக்கு தாவீது அளித்த பாடலில் ஒன்று. சபையில பாடுன்னு சொல்லி ஒரு பாடல் குழு வச்சிருக்கு. அப்ப அந்த பாடல் குழுக்கிட்ட ஏதோன் என்பவனின் குமாரில் சிலரை ஆஷாப், ஏமான், எது தாவீது என்னத்து வச்சிருக்காரு? தேவாலய சேனைகளின் பிரபுக்களில் ஊழியத்துக்கு பிரித்து வைத்தார். சபை ஊழியத்துக்கு பிரிக்கப்பட்ட அதில் உள்ள பிரதானி. அப்ப யாருக்கு கொடுத்திருக்கிறாரு? சபை ஊழிய பிரதானிகிட்ட தன்னுடைய இந்த பாடலை சபையிலே பாட வச்சிருக்கிறாரு. சரி, அது ஒரு அறிவுக்கு வேண்டி மட்டும்தான் சொன்னேன். நம்ம இப்ப வசனத்துக்கு நம்முடைய தியானத்துக்கு வரும். இப்போ இதுல அவருடைய கான்பிடன்ஸ் அப்படின்னு சொல்றத நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். கான்பிடன்ஸ் அப்படின்னு அவருடைய நம்பிக்கை அப்படின்னு சொல்றது எது வரைக்கும்? ஏன் அவர் அவ்வளவு நம்பிக்கையா சொல்றாரு அப்படின்னா, இந்த நம்பிக்கைன்னு சொல்றது யாருக்கு ஏற்படாத? பாவ ஜீவிதம் செய்கிற ஒரு மனுஷனுக்கு நம்பிக்கை ஏற்படாது. அப்போ அந்த பாவ ஜீவிதம் செய்கிறவர்களை பொறுத்தளவுல நம்பிக்கை என்பது உருவாகவே உருவாகாது. இதுல நமக்கு தருகிற பாடம், நம்மகிட்ட நம்பிக்கை இல்லைங்கன்னா நம்ம அப்படிதான் பாவத்துக்கு தான் வன்முறையும் எதிர்ப்பும். பாவத்துல இருக்கிறவனுக்கு தெய்வத்துல இல்லை நம்பிக்கை, அவன் செல்வத்துல நம்பிக்கை வைப்பான். இனி அவன் என்ன செய்வான்? கொடுமையிலும் துன்மார்க்கத்திலையும் தீய கூட்டுகள்லேருந்து அவன் நம்பிக்கை வைப்பான். அப்போ நம்பிக்கை அப்படின்னு சொல்ற காரியம் கூட வாழ்க்கையில தேவன் மேல ஒரு நம்பிக்கை அப்படின்னா அது நமக்கு படிப்பிக்கிற ஒரு பாடம் அப்படின்னு சொல்றது. பாவத்துல இருந்து வெளியே வந்திருக்கோம். கொடுமை, தீமை இதுக்கெல்லாம் நம்ம இடம் கொடுக்காதவர்கள் தான் நம்பிக்கையில பங்குள்ளவர்கள். அதே நேரத்துல பாவத்துல இருந்து வெளியே வராத எந்த ஒரு நபரும் இந்த நம்பிக்கை, அதாவது எனக்கு தேவன் தான் என்னை ரட்சிப்பான்னு சொல்ற அந்த விசுவாச தைரியம் ஒரு மனுஷன் வாடுறது மிகவும் கடினமான காரியம். அதே நேரத்துல தனக்கு நெருக்கங்கள், ஆபத்துகள் வரும்போது ஒரு பாவியா இருந்தா தேவனை நம்ப முடியாது. அவன் செல்வத்தை நம்புவான், அவன் துன்மார்க்கனுடைய கூட்டுக்கட்டை நம்புவான், அவன் அநீதியானவைகளில சார்ந்துதான் இருப்பான். விசுவாசி அவிசுவாசி நம்பிக்கைகளுடைய தெளிவு நமக்கு இதுல திட்டமா கிடைக்கும்.
ஏன்னா 3வது சங்கீதம் 8வது வசனம் சொல்லுது, ரட்சிப்பு கர்த்தருடையது, தேவனுடைய ஆசீர்வாதம் உம்முடைய ஜனத்தின் மேல் இருப்பதாக. ரட்சிப்பு யாருடையது? கர்த்தருடையது. அதை விசுவாசிக்கிறவனுடைய ஆசீர்வாதமும் தன் ஜனத்தின் மேல் இருக்கும். இன்னொரு சங்கீதம் கூட இருக்கு, 37, 39. நீதிமானுடைய ரட்சிப்பு கர்த்தரால் வரும், இக்கட்டு காலத்தில் அவரை அவர்களுக்கு அடைக்கிறோம். அப்போ இந்த ரட்சிப்புக்கு காத்திருக்கிற தன்மைன்னு சொல்ற யாருகிட்ட இருக்கும்? கர்த்தருடையவர்கள்ட்ட தான் இருக்கும், நீதிமானகிட்ட தான் இருக்கும், தேவனை நம்புறவர்கள்ட்ட தான் தன்னுடைய இக்கட்டான நிலையில விடுதலைக்கு அவங்க எதிர்பார்த்திருப்பாங்க. மற்றவங்க துன்மார்க்கத்திலையும் பணத்திலையும் வேறு மார்க்கங்களை தேட வைப்பாங்க. அப்போ அந்த ரட்சிப்பு, அதாவது தேவனால் வரும் அப்படின்னு சொல்றது நமக்கு காட்டுகிறது ஒரு மனுஷனுடைய விசுவாசம், ஒரு மனுஷனுடைய டிபெண்டபிலிட்டி சொல்லுவாங்க, சார்ந்து இருக்கிற அந்த இருதயத்தன்மை. நமக்கு இன்னைக்கு ஆண்டவரை சார்ந்து இருக்கும் இருதயத்தன்மை இருக்கா அப்படின்னு நம்மவே ஒன்று சோதித்து பார்த்தா நம்ம என்ன சொல்லணும்னு நமக்கு தெரியாது. நம்முடைய ஆத்மாவுடைய அந்த சார்ந்திருத்தல், பொறுமையா இருத்தல், அந்த ரட்சிப்பு கர்த்தரால் வரும்னு சொன்னா அதுக்கு தேவையானது என்னது? ரட்சிப்பு கர்த்தரால் அப்படின்னு வருதுன்னு சொல்லும்போது அதுக்கு தேவையானது என்னது? பொறுமை. ரட்சிப்பு கர்த்தரா வரணும், முதலாவது நம்பிக்கை, 2வது பொறுமை. விசுவாசம் ஓகே தான், அடுத்தது என்ன செய்யணும்? பொறுமை வேணும். ரட்சிப்பு கர்த்தரால் வரும்னு ஒரு ஆள் சொல்லும்போது அவங்கள்ட்ட இருக்க வேண்டியது பொறுமை. பொறுமையோடு சும்மா உட்கார்ந்து இருக்கையில தேவனோட ஜெபம், ரட்சிப்பு கர்த்தரால் வரும், ஓகே, அது நம்பிக்கை, நம்புறோம். 2வது எதனால வரும்? பொறுமையா இருக்கணும். 3வது என்ன செய்யணும்? வாய மூடிட்டு படுத்து தூங்க முடியுமா? ஜபிக்கணும். ரட்சிப்பு வேணும்னு விரும்புகிறவங்க, அவரால் ரட்சிப்பு வரும் அப்படின்னு நம்பி அறிக்கை செய்யும் போது என்னெல்லாம் நடக்கணும் அப்படின்னு சொன்னா, விசுவாசம் வெளிப்படணும், பொறுமை வெளிப்படணும், ஜெபம் வெளிப்படணும். இனி என்ன வெளிப்படணும்? ரட்சிப்பு வேணும்னு சொன்னா தைரியம் வெளிப்படணும். ரட்சிப்பு வேணும்னு அடுத்த என்ன வெளிப்படைங்கிறது? கான்பிடன்ஸ். ஏற்கனவே சொன்ன இது கான்பிடன்ஸ், இது தேவன் மேல் வைக்கிற நம்பிக்கையின் சங்கீதங்கள் தான். அப்ப தைரியம் வேணும், எதிர்பார்ப்பு வேணும், அதான் அதுல முக்கியம். அடுத்து என்ன செய்யணும்? இந்த நம்பிக்கைகள் இதெல்லாம் செயல்படுகிற எதிர்பார்ப்பு வேணும். எதிர்பார்ப்பு இல்லாம நம்ம வாயால என்ன பேசிட்டும் பிரயோஜனம் இல்லை. எதிர்பார்ப்பு, இப்போ ஒரு அழுகிற பிள்ளை தாயிட்ட இருந்து தாயுடைய பால் கிடைக்கும்னு நினைச்சுதான் அது அழும். அப்ப அது ஒரு எதிர்பார்ப்பா இருக்கும். இல்லைங்கன்னா வேலை செய்துட்டு கூலி கிடைக்கும்ன்ற நம்பிக்கையோட வேலை செய்வோம். அதே போல என்னது, எதிர்பார்ப்போடு இருக்கணும். நம்ம ரட்சிப்பு வரும்னு வாயாலே சொல்றது இல்லை, யாருக்கு அந்த ரட்சிப்பு வரும் அப்படின்றது முக்கியம். தேவனை நம்பி இருக்கிறதும், அவர்கிட்ட ஆத்மாவிட்ட அமர்ந்து இருக்கிறதும் ஓகே தான். ஆனா யாருக்கு அந்த ரட்சிப்பு வரும் அப்படின்னு கேட்டா அங்கதான் விசுவாசத்துல, அது நம்பிக்கையில விசுவாசம், 2ல ஒரு பதத்தை யூஸ் பண்ணலாம். 2வது பொறுமை வேணும்ன்றதுதான். 3வது ஜெபிக்கிறவங்களா இருக்கணும். பொறுமையோட இருந்துகிட்டேன் ஆனா அதே நேரம் ஜெபிக்க மாட்டேங்கன்னா கதை நடக்காது. 3வது ஜெபிக்கிறவங்களா இருக்கணும். 4வது என்ன செய்யணும்? உறுதி உள்ள, அதாவது தன்னுடைய அந்த நிலையில உறுதி, விசுவாசத்திலையும் சரி, அந்த பொறுமையிலையும் சரி, அந்த ஜபத்திலையும் சரி, எல்லாத்திலையும் உறுதி வேணும். வசனங்கள் நிறைய இருக்கு, ஒவ்வொரு சங்கீதமா சொல்லியிருக்கணும் நேரம், அதனாலதான் அந்த காரியங்களை மட்டும் சொல்றேன். அடுத்து அந்த உறுதி வேணும். அதுக்கு அடுத்து எதிர்பார்ப்பு வேணும். உறுதியா நம்புகிறது, எதிர்பார்ப்பு நமக்குள்ள இருக்கணும். எதிர்பார்ப்பு எப்படி? அதாவது இப்ப வேலைக்கு போறோம், வேலை செய்யறோம், சம்பளம் கட்டாயம் கிடைக்கும். அதே போல உள்ள வேலை செய்தா சம்பளம் கட்டாயம் கிடைக்கும். அப்ப அதே நிலையில உள்ளதான்
விசுவாசமா இருக்கட்டும், பொறுமையா இருக்கட்டும், ஜெபமா இருக்கட்டும், உறுதியா இருக்கட்டும், அந்த எதிர்பார்ப்பா இருக்கட்டும். இந்த மூணு இவ்வளவு காரியமும் எனக்கு நிச்சயமா என்ன செய்யும், பிரதிபலனை கொண்டு வரும் அப்படின்னு உள்ள அந்த அந்த திட நம்பிக்கையை தான் கீழே இருக்க அந்த அவருடைய காரியங்கள் எல்லாமே. பாக்கி நம்ம வாசித்த தனக்கு எதிராக சூழ்ச்சி பண்றது, அவருக்கு முன்னாடி நின்று பேசலாம், நல்ல பிள்ளை போலதான் பேசுவான், எவனும் அவருக்கு விரோதமா பேச மாட்டான். நான் முன்னாடி பேசுகிற நேரத்துல இப்படிதான் பேசுவான். அந்த 3வது வசனத்தை பாருங்க, நீங்கள் எது வரைக்கும் ஒரு மனுஷனுக்கு தீங்கு செய்ய நினைப்பீர்கள், நீங்கள் அனைவருமே சங்கரிக்கப்படுவீர்கள், சாய்ந்த மதிலுக்கும் இடிந்த சுவருக்கும் ஒப்பாயிருப்பீர்கள் என தெளிவா சொல்றாரு பாருங்க. அதாவது இவருடைய அந்த அந்த தைரியத்தை பாருங்க. என்ன சொல்றாரு, சூழ்ச்சி பண்றவன், சதிக்க பார்க்கிறவன், தீமை செய்ய பார்க்கிறவன் இடிந்த மதிலுக்கு சமந்தான். நீ உறுதியற்றவன் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து காட்டுறாரு. அப்ப அந்த பாவிகள், எதிரிகள் உறுதியற்றவர்கள். ஆனா விசுவாசம் எப்படி இல்லை, நல்ல உறுதியா இருக்கிறார். எவ்வளவு காரியம் இருக்கு அவர்கிட்ட. முதலாவது அவர்கிட்ட இருக்கிறது நம்பிக்கை இல்ல விசுவாசம். 2வது அவர்கிட்ட இருக்கிறது பொறுமை. இந்த 3வது அவர்கிட்ட இருக்கிறது என்னது, ஜெபம். 4வது தைரியம். 5வது என்ன இருக்கும், எதிர்பார்ப்பு. 5 காரியமும் ஒரு ஜபிக்கிற இளைஞி, தேவனுக்கிட்ட வருகிற, தேவனை நம்புகிற, இக்கட்டு சூழ்நிலைகள்ல, சூழ்ச்சியின் சூழ்நிலைகள்ல, போராட்டங்களை கடந்து வருகிற நேரங்களில் ஒரு மனுஷனுக்கு இருந்தா மட்டும்தான் தன் ஆத்மா கர்த்தரால் ரட்சிக்கப்படும் உள்ள அந்த பொறுமை, அந்த எதிர்பார்ப்பெல்லாம் இருக்கும். இந்த எதிர்பார்ப்பை கர்த்தர் நமக்கு தரட்டும். இன்னைக்கு ஒரு 5 வசனத்துல சொல்றாரு, என் ஆத்மாவே தேவனை நோக்கி அமர்ந்துரு, நான் நம்புகிறது அவராலே வரும். அதான் இந்த கான்பிடன்ஸ் சொன்னேன். மொத்தம் 5 காரியங்களும் இதுக்குள்ள இருக்கும். அவராலே வரும். அவரே என் கண்மலையும் பாதுகாப்பும், என் ரட்சிப்பும் விடுதலை, என் உயர்ந்த அடைக்கலமும், நான் அசைக்கப்படுவதில்லை. இதெல்லாம் தான் சொன்னேன் எவ்வளவு நேரம். அப்போ தைரியம், அந்த தைரியத்தை பாருங்க, நான் அசைக்கப்படுவதில்லை. என் ரட்சிப்பும் என் மகிமையும் தேவனிடத்தில் இருக்கிறது. பலனான என் கண்மலையும் என் அடைக்கலமும் தேவனுக்குள் இருக்கிறது. அதான் 2வது. பலனான என் கண்மலையும் என் அடைக்கலமும், என்னுடைய தைரியம், இதெல்லாம் எங்க இருக்கு, தேவனுக்குள் இருக்கிறது. இது வேற யாருக்கிட்டையும் இல்லை. அது பணத்துல இல்லை, அது வேறொரு விதமான தொடர்புகள் அல்ல, தேவனுக்குள் என்னுடைய ரட்சிப்பு இருக்கிறது. அதான் இதெல்லாம். இந்த அளவுக்கு ஒரு கான்பிடன்ஸ், இந்த அளவுக்கு விசுவாச ஜீவிதத்துல ஒரு தைரியம், அதாவது தேவனுக்குள் தன்னை வைத்திருக்கிற ஒரு விசுவாசியுடைய தைரியம். இல்ல இது சங்கீதத்துல, அதாவது தேவன் மேல் உள்ள அந்த நம்பிக்கையின் விடுதலையினுடைய அந்த தைரியம் எவ்வளவு அப்படின்றதுதான் நம்ம இதுல பார்த்துட்டு இருக்கிறோம். அப்ப இனி அதுல அந்த 8வது வசனம், ஜனங்களை எக்காலத்துல அவர் நம்புங்கன்னு சொல்றாரு. அடுத்த ஆலோசனை கொடுக்க ஆரம்பிச்சுட்டாரு. அதாவது பணத்தை நம்பாத, உலகத்துல உள்ள எந்த விதமான மருத்துவத்தை நம்பாத. இன்னைக்கு இப்ப உள்ள சூழ்நிலையில இதான் இன்னொரு பிரச்சனை. வியாதிகள் வரும், பிரச்சனைகள் வரும். தேவனை நம்பு, தேவனை நம்பு அப்படின்னு சொல்லிட்டு விடுறதில்லை. தேவனுக்குள்ள நம்ம நிலைமையை உறுதிப்படுத்தணும். ஜனங்களே, காலத்துல அவரை நம்புங்கள், அவர் சமூகத்துல உங்கள் இருதயத்தை ஊற்றி விடுங்கள். தேவன் நமக்கு அடைக்கலமானவர். எக்காலத்திலும் அவரை நம்பணும், எல்லா சூழ்நிலையிலும் அவர் நம்பணும். இருதயத்துல சஞ்சலத்தை ஏற்படுத்த ஒரு விசுவாசி அவர் தருகிற ஆலோசனை அதுதான். இருதயத்துல ஆண்டவர் மேல நம்பிக்கையா இருக்கிறியா, உனக்கு துணை தேவன் நம்புறியா, அவன் இருதயத்துல என்ன செய்யக்கூடாது, சஞ்சலத்தை ஏற்படுத்த விடாது. இருதயத்தை ஆண்டவர்கிட்ட ஊற்றிவிடணும். தேவன் நமக்கு அடைக்கலமா இருக்கிறவர். இந்த வார்த்தைகளை நம்ம ஜீவிதத்துல ஒரு நல்ல, அதாவது எப்படி
இக்கட்டான நேரங்களில் தேவனுக்குள் ஒரு மனுஷன் தன்னை உறுதிப்படுத்தி கொள்ளுகிறது, பலப்படுத்தி கொள்ளுகிறது, தைரியப்படுத்தி கொள்ளுகிறது, பாதுகாத்துக் கொள்ளுகிறது, சிந்தனையை சீர்படுத்தி கொள்ளுகிறது, கலக்கம் இல்லாமல் இருக்கிறது, சந்தோஷமா இருக்க உள்ள ஒரு வழி என்ன அப்படின்னுள்ளதுதான் இந்த சங்கீதங்கள் காட்டுது. இந்த இடத்துல இதுதான் பார்க்கிறோம். 62வது சங்கீதத்துல அடுத்ததுல எல்லாம் மாயும் பொய்யும் இதுகளுக்கு மேலதான் இந்த மனுஷன் மாயும் மொய் மேல தன் இருதயத்தை தேவனுக்குள்ள ஊற்றி நம்பிக்கையா இருக்கிற அந்த தைரியமா இருக்கிற விசுவாசத்தை நமக்கு தேவன் உருவாக்கட்டும். இந்த விசுவாசத்துல நம்ம பலப்படுத்தட்டும். வரும் நாட்களில் வரப்போகிற போராட்டங்களை எல்லாவற்றையும் மேற்கொள்ள இப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கையான வாழ்க்கை விசுவாசம் இருக்கணும். நம்பிக்கை விசுவாசம் ஒன்றும் இல்லை, ஆனா இருந்தாலும் ரெண்டு இந்த இடத்துல நான் மீன் பண்றேன். அதுக்கடுத்து என்ன இருக்கணும்னு தேவனுடைய ரட்சிப்பை காண நமக்குள்ள இருக்க வேண்டிய சங்கீதக்காரண்டே இருந்தது. நம்மகிட்ட என்னெல்லாம் அங்கதான் இருக்கு. இதுதான் ரொம்ப முக்கியம், மறந்துடாதீங்க. இந்த பொறுமை ஒண்ணும் இல்லைன்னு வைங்க போச்சு. அதாவது நம்ம நினைச்ச ஒட்டனை, நான் ஜெபம் பண்ணணும் ஒட்டனை, நான் ஆமைன்னு சொன்ன ஒட்டனை, இவ அது ஒட்டனை கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம். அங்கதான் நமக்கு ஆண்டவருடைய அந்த கிரியைகளை புரிய முடியாம போகும். ஒட்டனை கிடைக்கிறது மந்திரதந்திரம் தான். அது உடனே கிடைக்கும், உடனே எல்லாமே மாஞ்சிடும். ஆனா தேவன் செய்கிறது உடனே தான் செய்வாரு. ஆனா நமக்கு அதை புரிந்து கொள்வதற்குள்ள பொறுமை, வேற எதுக்குள்ள பொறுமை இல்லை, தேவனுடைய கிரியைகளை புரிந்து கொள்ளுகிற பொறுமை. அந்த பொறுமை இல்லாததுனால அநேகர் தேவனுடைய கிரியையை தன்னுடைய நானாக்கும் இதுல எல்லாம் பெரிய ஆள் அப்படின்னு சொல்லி சுயத்தை வெளிப்படுத்த ஆரம்பிச்சுவாங்க. பொறுமை இல்லாத ஒரு கிறிஸ்தவன் சுயத்தை தான் வெளிப்படுத்துவான். அதனால தேவனுடைய பொறுமை எதுக்கு வேணும்னு உள்ளதுன்னு தெரிஞ்சுக்கிடணும். அதுக்கு அடுத்தது என்ன சொல்லி பார்த்தோம், பொறுமையா சும்மா இருந்தா முடியாது, ஜெபிக்கணும். ஜெபம் இல்லைன்னு சொன்னா அந்த பொறுமைக்கு அர்த்தம் இல்லை, விசுவாசத்துக்கு அர்த்தம் இல்லை. ப்ரேயர் இஸ் a very powerful tool for protection. தேவ சமூகத்தில் உள்ள பாதுகாப்புக்கு ஜெபம் தான் ஒரு வலிமையான ஒரு ஆயுதம். அப்போ தேவன் பாதுகாப்பாருன்னு சொல்லிட்டு சும்மா இருந்துக்கிட்டோம் என்னன்னா ஒன்றும் நடக்காது. நோய்கள் வருது, போராட்டம் வருது, உபத்திரம் வரும்னு சொன்னோம், உபத்திரம் வந்துட்டு இருக்கு. இப்போ இந்த நேரத்தில் நான் ஜெபம் பண்ண மாட்டேன், எனக்கு பிரச்சனை வர நேரத்தில் ஒரு மனுஷன் பின்மாறுவான்னு சொன்னா அவன் விசுவாசியே கிடையாது. அவ்வளவுதான். இல்லை நமக்கு படிக்க ஒரு சின்ன பிரச்சனையை கண்ட உடனே நம்ம எடுத்த தீர்மானங்களை விட்டுருது, அது தவறான ஒரு பாதை. அடுத்தது என்ன பார்த்தோம், ஜபத்துக்கு அடுத்து தைரியம், அந்த கான்பிடன்ஸ். அது எங்க சொன்னார்ல, அசைக்கப்பட்டு வரதில்லை. அப்போ தன் வாழ்க்கையில நான் எக்காரணம் கொண்டு அசைக்கப்படுவதில்லைங்கன்னா இன்னொரு வகையில் அந்த தைரியம் சொல்றது ஒரு மனுஷனுக்கு அழிவின் மேல் உள்ள செய்யும். அதுதான் எனக்கு என்ன நிறைய நஷ்டம் வந்துடும், அந்த நஷ்டங்களிலும் அவர் நம்புகிறது நான் தைரியம் சொல்றது. நஷ்டங்களில் அவரை நம்பாம போறது தைரியம் இல்லை. சரியாக அடுத்தது நம்ம பார்த்து கடைசியா பார்த்து என்னது எதிர்பார்ப்பு. அதுதான் ரொம்ப முக்கியமான இன்னொரு முக்கியமான பாடம் சொல்றது எதிர்பார்க்கணும். தேவன்கிட்ட மட்டும்தான் எல்லாத்தையும் எதிர்பார்க்கணும். ஒருத்தர் மனுஷனை நம்பி ஏதாவது செய்வான்னு சொல்லிட்டு நம்ம எதிர்பார்ப்பு, எக்ஸ்பெக்டேஷன் எப்பவுமே வேணும். எதிர்பார்ப்பு இல்லாத ஜீவிதமும் சரி வராது. இந்த வார்த்தைகள்னால இந்த நாளை தேவன் நமக்கு பலப்படுத்த ஒப்பு கொடுக்கும். எங்கள் அருமை நல்ல ஆண்டவரை, தாவீதனுடைய நம்பிக்கையான